கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும். அதனால் ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். பட்டன் பீஸ் வந்து ஏன் உயரமாக வருது, கொக்கிப்பட்டி ஏன் உயரமாக வருது அப்படின்னா, வராமல் இருக்கிறதுக்காக இப்போ நான் போடுற மாதிரி ஒரு ரஃப் தையல் மட்டும் வந்து போட்டுக்குங்க. உங்களுக்கு அந்த கொக்கிப்பட்டி வந்து உயரமாக வந்து வராது. இப்போ நான் வந்து கொக்கிப்பட்டி வைக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ரஃப் தையல் வந்து போட்டிருக்கேன். 1/4 இன்ச்சில் வந்து கொக்கிப்பட்டிக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்லாம் ஜாயின் பண்ணிடாதீங்க, அளவு வந்து தப்பாக போயிடும். கிளாத்தை திருப்பிட்டு மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். நூல் எல்லாம் அப்பப்போ எக்ஸ்ட்ரா இருக்க அந்த த்ரெட் எல்லாம் அப்பப்போ கட் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது அந்த கிளாத்தை மடித்து அதிகமாக எதுவும் இழுக்காமல் லைட்டாக கையில் மடித்து விட்டு அப்படியே தையல் வந்து போடுங்க. இழுத்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாயிரும். இழுத்து வராமல் இருக்கிறதுக்காக தான் ஒரு ரஃப் தையல் போட்டுட்டு நம்ம வந்து பட்டன் பீஸ் வந்து 2 சைடும் கொடுக்குறோம். அடுத்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா வீப்பட்டிக்கு 1/2 இன்ச் மட்டும் 1/4 இன்ச் மட்டும் தையல் வந்து போட்டுக்குங்க. சில பேர் வீப்பட்டி கொக்கிப்பட்டிலாம் வைக்கும்போதே